அறிமுகம். மிளகாய் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் ஒரு வாணிப பயிராகும். இதில் வைட்டமின் ஏ, பி சத்துக்கள் அடங்கியுள்ளன. இந்தியாவில் ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் பயிர் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் குறிப்பாக ராமநாதபுரம், திருநெல்வேலி, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் பயிர் செய்யப்பட்டு வருகின்றன. தட்பவெப்பநிலை. மிளகாய் வெப்ப மற்றும் மித வெப்ப மண்டலங்களில் பயிரிடலாம். மண் வளம். மிளகாய் இரவை பயிராக நல்ல வடிகால் வசதியுள்ள இருமண் கலந்த செம்மண் அல்லது வண்டல் மண் நிலத்தில் நன்கு வளரும். மானாவாரி பயிராக நல்ல வளமுள்ள வடிகால் வசதியுள்ள கரிசல் நிலத்திலும் பயிரிடலாம். பட்டம். தை, மாசி, புரட்டாசி, கார்த்திகை ஆகிய பட்டங்களில் பயிரிடலாம். ரகம். கோ 1, கோ 2, PKM 1. கோ 1 இந்த ரகம் குத்து செடியாக வளரும். இதன் பழங்கள் கூர்மையான நுனி உடையதாகும். சிவப்பாகவும் தோல் பளபளப்பாகவும் இருக்கும். இதன் வயது 210 நாட்கள் ஆகும். கோ 2 இந்த ரக செடிகள் அடர்த்தியாகவும் உயரமாகவும் வளரும். இதன் பழங்கள் நீளமாகவும் தடித்து கூர் மழுங்கியிருக்கும். விதை தேர்வு. அரசு சான்று பெற்ற வீரிய விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதை அளவு. 1 ஏக்கருக்கு 500 கிராம் விதை தேவை. விதை நேர்த்தி. 1 ஏக்கருக்கு தேவையான விதையை 4 கிராம் ட்ரைகோடெர்மா விரிடி அல்லது 10 கிராம் சூடோமோனாஸ் புளோரசன்ஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். விதை நுண்ணுயிர் நேர்த்தி. விரைவாக முளைக்கவும் வேர் வளர்ச்சியை தூண்டவும் விதையுடன் 200 கிராம் அசோஸ்பைரிலம் மற்றும் அதனுடன் அரிசி கஞ்சி கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நாற்றங்கால் அமைத்தல். மேட்டுப்பாங்கான நிலத்தில் 1 அடி உயரம், 1 மீட்டர் அகலம், தேவைக்கு ஏற்றவாறு நீளமுள்ள பாத்திகள் அமைக்க வேண்டும். மண்ணை நன்றாக கிளறி கட்டிகள் இல்லாமலும் களைகள் இல்லாமலும் இருக்க வேண்டும். விதைக்கு மேல் சிறிது